உற்சாகமாகவே உலகத்தில் வாழவே கல்யாணம் எனக்கு கல்யாணம். ஐயோ, கல்யாணம் எனக்கு கல்யாணம் உற்சாகமாகவே உலகத்தில் வாழவே கல்யாணம். எங்க போய் தொலைஞ்சா? கவிதா, அவ அப்படி பேசும்போது உனக்கு புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சுக்கிட்டு எங்க கிட்ட சொல்லிருக்கணும். அவ ஒரு முடிவோடு தான் இருந்திருக்கா. நமக்கு தான் தெரியாம போச்சு. இப்படி எல்லாம் பேசுறீங்க, எனக்கு பயமா இருக்கு. இப்ப பயந்து என்ன பிரயோஜனம்? அவ இருக்கும்போது அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தால. இப்ப பாரு, எதை பத்தி யாரை பத்தி கவலைப்படாம அவ போயிட்டா. அந்த வேலாயுதம் நம்ம எல்லாரையும் வெட்டி கூறு போட போறான். நான் கோவப்படாம பொறுமையா கேக்குறேன். ஒருவேளை உன்கிட்ட அவ கிளம்புறதுக்கு முன்னாடி எங்க போறேன் ஏது போறேன்னு ஏதாவது சொல்லி இருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிரு. என்ன பேசுறீங்க? நானே அவ எங்க போனாலும் என்ன ஆனாலும் கலங்கி இருக்கேன். என்னைய சந்தேகப்படுறீங்களா? கவிதா, நீ ஒண்ணு பண்ணு. அவ ரூம்ல போய் ஏதாச்சும் லெட்டர் கிட்ட எழுதி வச்சிருக்காளான்னு போய் பாரு. போய் பாரு, எல்லா இடத்துலயும் பாரு. அவ மட்டும் காணாம போனா சத்தியமா அதுக்கு நீங்க தான் காரணம். நான் உன்னை கேட்டா பதிலுக்கு நீ என் மேல பழிய போட பாக்குறியா? ஒரு அப்பா ஒரு குழந்தைக்கு எதை பண்ணக்கூடாதோ அந்த பச்சை துரோகத்தை பண்ணிருக்கீங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்ததான் அவ எங்கேயோ போயிருக்கா போல. இல்ல என்கிட்ட கோவப்பட்டு பேசுற மாதிரி பேசிட்டு என் பொண்ணு அந்த ஆள் கிட்ட அனுப்பி வச்சிருக்கீங்களா? நானும் பார்த்துட்டே இருக்கேன், பேசிட்டு போற. அடிங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனா எனக்கு போத பொண்ணு வேணும். வேண்டாம் வேண்டான்னு சொன்னேனே, கேட்டீங்களா? உங்க ஆசை தேவை எல்லாத்தையும் அவ தலைமையில தூக்கி வைக்க நினைச்சீங்களே, இப்ப என்ன ஆச்சு? நான் கேள்வி கேட்டதே உங்களால தாங்க முடியல. நாளைக்கு ஊர் பூரா நம்மள இதைத்தானே கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்வீங்க? பொண்ணு எங்கடி போன? உயிரோட தான் இருக்கியா இல்ல ஏதாவது பண்ணிட்டியா? அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. பேபி நல்லபடியா வந்துடுவா. நல்லபடியா வந்தாலும் நாசம் பண்ணிடுவாங்கடி. வந்தும் பிரயோஜனம் இல்ல. பார்வதி, எனக்கு உன் ஆதங்கம் புரியுது. ஆனா நீ நிலைமை புரியாத கலாட்டா பண்ணாத. இப்ப பிரச்சனை கல்யாணம் இல்ல, நம்ம போதும் பொண்ண தேடி கண்டுபிடிச்சாகும். கவிதா, இங்க வா. கலை வீட்டுக்கு போய் பொண்ணு எப்ப வந்தா, கடைசி அவகிட்ட என்ன சொன்னான்னு கேட்டுட்டு வா. அவகிட்ட ஏதாச்சும் பேசியிருப்பா. வீட்டுல எல்லாரும் பயந்து போயிருக்காங்கன்ற விஷயத்தை அவகிட்ட சொல்லு. சரிப்பா. அவகிட்ட இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய வேணாம்னு சொல்லு. சரிப்பா. ஐயோ பொண்ணு, பொண்ணு தங்கமே, எங்கடி போன? திரும்பி வந்துடுறீ, எங்க இருந்தாலும் திரும்பி வந்துடுறீ. இப்பதான் தூங்கி எந்திரிச்சிருப்பாங்க போல இருக்கு. எதுவும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்காது.
ஃபோன் பண்ணலாமா? பிபி டார்லிங் எந்திரிச்சிட்டு இருக்குமா? அதான் நம்ம ஆளுங்க இருக்கானுங்களே, ஃபோன் பண்ணி நம்ம டார்லிங் என்ன பண்ணுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் என்னடா பிபி எழுந்துட்டாளா? சார் புரியல சார். அதான் பிபின்றது போதும் பொண்ணு, அவளை எல்லாரும் செல்லமா பிபின்னு தான் கூப்பிடுவாங்க. அதனால நானும் அதையே மெயின்டைன் பண்றேன். சரி சார், சரி சார், சரிங்க சார். என்ன சிரிக்கிற? நான் கேட்ட கேள்விக்கு பதிலே இல்லை. பிபி எந்திரிச்சிட்டாலா இல்லையா? சார் இன்னும் பிபி மேடம் எழுந்திருக்கல, ஆனா வீட்டில் இருக்கிற மொத்த பேர் எந்திச்சு வெளில வந்தாங்க சார். நைட் முழுக்க என்ன மாதிரியே என் கூட கனவுல டுவீட் பாடிட்டு டயர்டாகி தூங்குவா போல இருக்கு. தூங்கட்டும் தூங்கட்டும். சரி, அதுக்கு என்ன, விடிஞ்சிருச்சுல்ல, எழுந்திரிச்சுக்குவாங்க. ஒரு மாதிரி பதட்டமாவே இருந்தாங்க சார். காலையிலே மொத்த பேரும் வெளில வந்து சுத்தி முத்தி பார்த்தாங்க சார். நம்ம ஆளு கவனிக்கிறத பார்த்த உடனே பாத்தியார் மொத்த பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டார் சார். என்ன ஏதுன்னு விஷயம் ஒண்ணுமே புரியல சார் எனக்கு. அப்படியா? சீரியஸா எதுவும் இல்லைல்ல? சீரியஸா எதுவும் இல்லை சார். ஆனா அவங்க தங்கச்சி கவிதா மட்டும் தனியா வெளில போயிருக்கு சார். நம்ம ஆளுக்கு கூடவே ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க வந்த உடனே என்ன ஏதுன்னு விசாரிச்சு உடனுக்குடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்றேன் சார். சரி, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். இது ரொம்ப சீரியஸ் விஷயம் கலை. தயவு செஞ்சு பிபி ஏதாவது சொல்லிருந்தா, அவ எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சிருந்தா சொல்லிடு. அப்பாவும் அம்மாவும் ரொம்ப பயப்படுறாங்க. ப்ளீஸ் கலை. என்னடி ஏதோ மூணாவது மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி ப்ளீஸ் அது இதுன்னு கேட்டுட்டு இருக்க? பிபி என்ன வந்து பார்த்தது உண்மைதான். அவ கல்யாணத்தை பத்தியும் வேலாயுதத்தை பத்தியும் புலம்புனது எல்லாமே உண்மைதான். ஆனா அவ இந்த பிளானை பத்தியில எதுவுமே என்கிட்ட சொல்லல. அப்படி ஏதாவது சொல்லியிருந்தா நானே பைத்தியக்காரத்தனமா இப்படி எல்லாம் பண்ணாதேன்னு புத்திமதி சொல்லி அனுப்பியிருப்பேன். ச்சே, ஏன் பிபி இந்த மாதிரி எல்லாம் பண்றா? அவ உண்மையாவே பாவம் கலை, ரொம்ப குழம்பி போயிருக்கா. சரி கவிதா, நீ போய் அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லு. நானும் ஊருக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டயாவது ஏதாவது சொல்லிருக்காளான்னு கேக்குறேன். வேண்டாம் கலை, இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியாது. அப்படி தெரிஞ்சா பெரிய பிரச்சனை வரும். அதனால யார்கிட்டயும் இதை பத்தி பேச வேண்டாம் கலை. பிபி உனக்கு ஃபோன் பண்ணாலோ இல்ல உன்னை காண்டாக்ட் பண்ணாலோ தயவு செஞ்சு இன்ஃபார்ம் பண்ணு. அது போதும். கண்டிப்பா சொல்றேன். சரி கலை, நான் வரேன். சரி. என்னங்க வேணும்? 2 பழம் கொடுமா. சார் ஒரு மாதிரி பதட்டமாவே இருந்தாங்க சார். காலையிலே மொத்த பேரும் வெளில வந்து சுத்தி முத்தி பார்த்தாங்க சார். நம்ம ஆளு கவனிக்கிறத பார்த்த உடனே